சுட சுட சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். வீட்லயே சிக்கன் பிரியாணி இப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்க. டம் கட்டி செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா ருசியா வரும். சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி ருசிச்சு சாப்பிடும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வைங்க. ஊற வச்சு முடிச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள், சில்லி பவுடர், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 1/2 hour ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா நல்லா ஊறும் போது உங்களுக்கு கலருக்கு வேணும்னா கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஊறும்போது சிக்கன்ல நல்ல டேஸ்டா காரம் நல்லா உரைக்கும். இப்ப நம்ம பிரியாணி அரிசி நல்லா இந்த அளவுக்கு கொதி வரும்போது, லைட்டா ஒரு கொதி வந்து ரைஸ் இந்த அளவுக்கு இருக்கும் போதே சாதத்தை வடிச்சு ஆற வச்சு ஒரு இந்த மாதிரி தட்டுல போட்டு ஃபேன் காத்துல ஆற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சிக்கன் மசாலா ரெடி, ரைஸ் ரெடி. இப்ப என்ன, நம்ம பிரியாணி தாளிக்கணும். சோம்பு, பட்டை, லவங்கு, பிரிஞ்சி இலை, கிராம்பு பிளஸ் இது எல்லாமே எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. சால்ட் நம்ம பிரியாணிக்கு தேவை மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட் போட்டுட்டு நல்லா போட்டு இந்த மாதிரி வதக்குங்க. வதக்கின பிறகு நம்மளுக்கு நல்லா வெங்காயம் வதக்கின பிறகு இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஏலக்காய் போட்டு மிக்ஸில அரைச்சி அந்த பேஸ்ட்டும் நம்ம இதுல போட்டு வதக்கிக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இது கூட தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதங்கி வந்த பிறகு இப்ப நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதுல வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி வரணும். வதக்கி வந்த பிறகு நம்ம வந்து காரம் இப்ப சேர்க்கிறோம். நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து சேர்க்கிறோம். ஸோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம சிக்கன்ல சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்திருக்கோம். ஸோ அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். சால்ட் 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது 1 ஸ்பூன் சேர்த்திருக்கோம், சிக்கன்லயே சால்ட் சேர்த்திருக்கோம். ஸோ அதனால உப்பு காரம் பார்த்து சேர்க்கணும். இப்ப சிக்கன் ஆல்ரெடி மசாலா போட்டு ஊற வச்சது இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்து எண்ணெய் தனியா வரும்போது நம்ம கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி அது அளவுக்கு கொஞ்சம் சிக்கன் இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும், ரொம்ப வேணாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ரைஸை வந்து வடிச்சு வச்சாச்சு. ஸோ சிக்கன் நல்லா ஒரு கொதி வரதுக்குள்ளே நம்ம டம் பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்றோம். கோதுமை இல்ல மைதா மாவு ஏதாவது இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிக்கன் டபரால வந்து அந்த கார்னர் ஃபுல்லா ஒட்டிட்டு அது மேல பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு அது மேல தட்டு போட்டு மூடணும். ஸோ அதுக்கோசம் இது இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்மளுக்கு சிக்கன் நல்லா கொதி வந்துடுச்சு. இது பாருங்க, சிக்கன் வெந்து எண்ணெய் பாருங்க தனியா இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு ரைஸும் அந்த இதுவும் நம்ம மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் உடையக்கூடாது. ஸோ மொல்லமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கலரி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மொத்த ரைஸை போட்டுட்டு இந்த மாதிரி கலரி எடுக்கும்போது உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கரெக்டா இருந்துச்சுன்னா அது மேல புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம டம் பிரியாணியோட அந்த கார்னர் ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஃபுல்லா கார்னர்ஸ்ல ஃபுல்லா தடவிட்டு நீங்க தட்டு போட்டு இதை மூடினீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடா வச்சுட்டு திருப்பி இன்னொரு 10 நிமிஷம் மாறி மாறி கொஞ்சம் டப்பாவை திருப்பி திருப்பி வச்சிங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸ்ல டம் பிரியாணி நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செம்மையா வந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு சூப்பரா டம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கு பாருங்க. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுக்கறதுனால ருசிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லயே செய்யறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ சூப்பரா சிக்கன் பிரியாணி ரெடி. இப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்களா. சிக்கன் பிரியாணி சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி ருசிச்சு சாப்பிடுவோம். இது கூட நான் கத்திரிக்காய் சொஜ்ஜி பண்ணியிருக்கேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நீங்க பிரியாணியும் சிக்கனை வச்சு அந்த கத்திரிக்காய் சொஜ்ஜோட எடுத்து சாப்பிடும் போது எவ்வளவு ருசியா இருக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம
இந்த மாதிரி தம் பிரியாணி செய்யறதுனால ரைஸ் பாருங்க எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா விரும்பி ருசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோக்கு எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ நியூ ரெசிபிஸ் போடுறேன் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என் சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு டேஸ்டி எம்மியா வந்திருக்கு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இந்த ரெசிபியை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.